பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதை இந்த கடிகாரத்தில் உள்ள 12 மணி நேரத்துக்குள் சுருக்கி சொன்னால் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் தானே? இதோ அதைத்தான் ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம். நண்பர்களே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பிரபஞ்ச கடிகாரத்தில் 1 வினாடி என்பது 3,19,000 ஆண்டுகள் ஆகும். 1 நிமிடம் என்பது 19.17 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். 1 மணி நேரம் என்பது 1.15 பில்லியன் ஆண்டுகள் ஆகும். சரியா? இப்ப வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நள்ளிரவு சரியாக 12 மணி அளவில் பிக் பேங் தொடங்குதுன்னு கற்பனை செஞ்சுக்கிங்க. பிக் பேங் தொடங்கிய போது இந்த பிரபஞ்சமே சுமார் 10 பில்லியன் டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் இருந்தது. நம்முடைய சூரியனின் மையம் கூட 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் தான். ஆனா பிக் பேங் தொடங்கிய போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் 10 பில்லியன் டிகிரி செல்சியஸ் என்கிற கொடூரமான வெப்பத்தில் இருந்தது. சரி, இந்த பிரபஞ்ச கடிகாரத்தில் 1 வினாடி, அதாவது திரும்பவும் சொல்றேன், 1 வினாடி என்றால் 3,19,000 ஆண்டுகள். சரியா? இந்த 1 வினாடி நேரத்திற்குள் பிரபஞ்சத்தின் ஆரம்ப துகள்களில் ஒன்றான குவார்க்குகள், எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் தோன்றுகின்றன. இதற்கு அடுத்து 12:05 முதல் 12:10க்குள், அதாவது 5 நிமிட நேரத்தில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அணுக்கள் தோன்றி அவை இப்பிரபஞ்சத்தின் முதல் தலைமுறை நட்சத்திரங்களை உருவாக்குகின்றன. அதாவது வெறும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களால் மட்டுமே இந்த முதல் தலைமுறை நட்சத்திரங்கள் உருவாகின. இவை பெரும்பாலும் நம் சூரியனை விட 200 அல்லது 300 மடங்கு பெரியதாகும். இதற்கு அடுத்து 12:10 முதல் 12:20 வரை, அதாவது 10 நிமிடங்களில் இந்த முதல் தலைமுறை நட்சத்திரங்களின் ஆயுட்காலம் முடிந்து சூப்பர் நோவாக்களாக வெடித்து சிதறின. இப்படி வெடித்து சிதறும் போதுதான் இப்பிரபஞ்சத்தில் முதலாக தூசுகள் மற்றும் தனிமங்கள் தோன்றுகின்றன. இந்த புதிய தூசுகள், தனிமங்கள் மற்றும் ஏற்கனவே இருக்கும் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் சேர்ந்து இரண்டாம் தலைமுறை நட்சத்திரங்கள் உருவாகின்றன. இந்த இரண்டாம் தலைமுறையில் தான் முதலாக கேலக்சிகள் உருவாகின்றன. இவை இந்த 10 நிமிடங்களில் நடந்தன. இதனைத் தொடர்ந்து 12:20 முதல் இந்த இரண்டாம் தலைமுறை நட்சத்திரங்களின் ஆயுட்காலம் முடிந்து பல பெரிய நட்சத்திரங்கள் சூப்பர் நோவாக்களாக வெடித்தன. இப்போது இரண்டாவது முறையாக அதிக அளவில் தூசுகள் மற்றும் தனிமங்கள் உருவாகின. இதன் மூலம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பின்னர் மூன்றாம் தலைமுறை நட்சத்திரங்கள் உருவாகின. இவற்றில் உருவான சிறிய நட்சத்திரங்களில் ஒன்றுதான் நம்முடைய சூரியன். இந்த மூன்றாம் நட்சத்திரங்கள் உருவான போதுதான் பிரபஞ்சத்தில் முதலாக கோள்கள் உருவாகின. இந்த மாற்றங்கள் அனைத்தும் நள்ளிரவு 12:20 முதல் காலை 8 மணி வரை நிகழ்ந்தது. அதாவது 7 மணி நேரம் மற்றும் 40 நிமிடங்கள் ஆகின. பிக் பேங் தோன்றியது முதல் இப்போது வரை நம்முடைய சூரியன் மற்றும் பூமி உருவான இந்த மூன்றாம் தலைமுறை காலம்தான் மிக நீண்ட காலமாகும். இதற்கடுத்து காலை 8 மணி அளவில் சூரிய மண்டலம் தோன்றியது. இதனைத் தொடர்ந்து 3 நிமிடங்கள் கழித்து, அதாவது 8:03 நம்முடைய பூமி தோன்றியது. இதற்கு அடுத்த கட்டமாக டைனோசர்கள் தோன்றி வாழ்ந்தன. பின்னர் 11:56 மணி அளவில் எரிக்கல் விழுந்து டைனோசர்கள் முற்றிலும் அழிந்தன. இந்நிகழ்வை தொடர்ந்து சரியாக இரவு 11:59 நேரத்தில், அதாவது கடைசி வினாடியில் தான் மனித இனத்தின் முன்னோடியான ஹோமோசேப்பியன்கள் தோன்றினார்கள். இப்படித்தான் நண்பர்களே நம்முடைய பிரபஞ்சம் தோன்றியது. இதைவிட இன்னும் தெளிவாக, எளிமையாக ஸ்டெப் பை ஸ்டெப் விளக்கம் உங்களுக்கு வேண்டும்னா, இதோ நம்முடைய சேனல் பேர் இருக்குல்ல, பியாண்ட் யுவர் மைண்ட் தமிழ். அந்த பேருக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னோட லிங்க் இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா இதை விட மிக எளிமையாகவும் டீட்டெயிலாகவும் சொல்லியிருக்கேன் பாருங்க.